ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத மாதவிடாய் வருவதற்கு முன்பும் இல்லை எனக்கு இன்னைக்கு மாதவிடாய் இன்னும் 2-3 நாளில் வரணுங்க, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்றத கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதில் ஒவ்வொரு பெண்ணுக்குமே கர்ப்ப அனுபவங்கள் வேறுபட்டவையாக இருக்கும். ஆனால் ஒரு சில அறிகுறிகள் ஒவ்வொரு பெண்ணுக்குமே காமனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அறிகுறிகளை பற்றி சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி, அதாவது மாதவிடாய் இல்லை, மாதவிடாய் டேட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தாலோ இல்லை மாதவிடாய் டேட் தள்ளி போன பிறகு பீரியட் வராமல் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்கன்றத சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மிக முக்கியமான சிம்டம்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அதை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக நல்லா பேசுகிற ஒரு டைப்பாக இருப்பீங்க, நல்லா வாக் பண்ணுற ஒரு டைப்பாக இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம். ஏன்னா வளரும் கருவிற்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்றதால சுவாசத்திற்கு ஒரு குறுகிய இடைவெளி ஏற்படலாம். அதனால கூட உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். அதனால அப்பப்போ குழந்தை லைட்டாக கருப்பையில் பதிஞ்ச உடனே தாயோட நுரையீரலும் உதர விதானம் அப்படின்ற பகுதியும் அழுத்த கொடுக்க ஆரம்பிக்கிறதால கூட உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். கரு பதிஞ்ச உடனே உங்களுக்கு இது மாதிரி இருக்குது, மாதவிடாய் வருவதற்கு முன்னாடியோ இல்லை மாதவிடாய் டேட் தள்ளி போன பிறகோ உங்களுக்கு இது மாதிரி மூச்சு திணறல் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ரெண்டாவது, உள்ளாடி அணியும் போது லேசான சித்திரவதை ஏற்படுறது நீங்கள் உணர்வீங்க. அதாவது கொஞ்சம் பெருசாக மார்புகள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மென்மையாக, ஒரு சில பேருக்கு மார்பு காம்பு டார்க் பிளாக்காக இருக்கும். நரம்புகள் பச்சை நிற நரம்புகள்லாம் நல்லா வரப்படைஞ்சிருக்கும், நல்லா தெரியும் வெளியே பார்த்த மார்பு நரம்புகள்லாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட இதுவும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு முதல் மிக முக்கியமான அறிகுறி தாங்க. மூணாவது மிக முக்கியமான அறிகுறி சொல்ல போகிறோம். திடீர்னு டயர்ட்னஸ், நம்ம உடல் ஒரு மாதிரி நமது உடலில் அதிகரிக்கிற ஹார்மோன் காரணமாக அந்த மாதிரி இருக்கலாங்க. இதுவும் கூட கர்ப்ப அறிகுறிகள் தான். பல பெண்களுக்கு சோர்வு முதல் 3 மாதத்துல இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். இது மாதிரி இருந்தாலும் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான சிம்டம்ஸ் சொல்லட்டுமாங்க. ஒரு சில பேருக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்றப்போ 2-3 நாள் முன்னாடி ஃபேஸ்ல ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் வரும். எனக்கு மாதம் ஃபேஸ்ல கரெக்டாக பிம்பிள்ஸ் வந்துடுங்க, எனக்கு பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்றப்போ இந்த மந்த் ஒருவேளை உங்களுக்கு பீரியட் ஆகிற முன்னாடி பிம்பிள்ஸ் வரல, ஃபேஸ் ஷைனிங்காக க்ளோவாகவே இருக்குது அப்படின்றப்போ, இல்லை ஃபேஸ் டல்லாகவே இருக்குது ஆனால் பிம்பிள்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக வருங்க மாதம் அது என்னை எட்டி பார்க்காம இருக்கு, போகாமல் இருக்க முதல்னு சடனாக நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு பிம்பிள்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம், இல்லை ப்ரெக்னென்ட் ஆக போறீங்கன்னு அர்த்தம். அதுக்கான ஒரு ஹார்மோன் சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். சரிங்களா? எனக்கு அப்படி இருந்துச்சு, நான் கண்டுபிடிச்சேன். அடுத்து நம்ம உதடுகள்லாம் நார்மலாகவே வீங்கி போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்றப்போ, இதுவும் உங்களுக்கு இருக்கும். அது இன்னும் அநேக கர்ப்பிணி பெண்களுக்கு கரு உருவான அந்த 6வது வாரத்தில் சேர்ந்து குமட்டல் ஏற்படும். ஒரு சில பேருக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரில் வரையுமே நீடிக்கும். ஆனால் லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரி உமிழ்நீர் தொடர்ந்துட்டே இருக்குது, ஒரு மாதிரி வாமிட் வரா மாதிரி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்போ அதுவும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி தாங்க. சிறுநீர் கழிக்காமல் இரவு முழுவதும் தூங்கவே முடியல, கர்ப்பம் ஏற்படுவதற்கு ஒரு அடையாளமாக கூட இருக்கலாங்க. கர்ப்ப காலத்தில் உடலானது கூடுதல் திரவங்களை உற்பத்தி செய்கிறது மூலயமா சிறுநீர் பைக்கு அதிக விலை ஏற்படுதுங்க. அடிக்கடி யூரின் வந்துட்டே இருக்கும். எல்லா ப்ரெக்னென்சி டைமும் மோஸ்ட்லி இருக்கிற பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கும், ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறப்ப இருக்கும். அதுக்கப்புறம் மாதங்கள் செல்ல யூரின் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். பட் ப்ரெக்னன்சின்றது யூரின் கன்ஃபார்ம் எல்லாருக்கும் அதிகமாக வந்துட்டே இருக்குங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போறீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். தலைவலி கர்ப்பத்தோட ஒரு ஆரம்ப அறிகுறிகள் ஒன்று ஹெட்டேக், தலைவலி ஹார்மோன் மாற்றங்களால் இது உங்களுக்கு ஏற்படுது. அப்புறம் பின் முதுகு லேச தளர்வா இருந்தால தசை நார்களை தளர்ந்து வரதன் காரணமாக உங்களுக்கு லைட்டாக பேக் பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் திடீர்னு பயங்கரமாக பசி எடுக்கும், ஒரு சில பேருக்கு பசியே எடுக்காதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு அஜீர்ண கோளாறு, சாப்பாடு செரிக்காது, ஏப்பம் வரவே வராது, ஒரு மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டு மோஷன் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதவிடாய் அடுத்து தாமதமாகும். கர்ப்பம் உண்டாவதுன்னு ஆரம்ப அறிகுறிகள் மாதவிடாய் தள்ளி போகிறது மட்டும்தான். இப்போ நீங்கள் கிட்டில் வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தான் வரும், நெகட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு வரவே வராதிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது தான் கிளியராக புரிஞ்சிருக்கும். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அறிகுறிகள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேறு ஏதாச்சும் அறிகுறிகள் இருந்தாச்சுன்னா கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் எல்லாருக்கும் இருக்கிறோமானா கண்டிப்பாக சொன்ன ஒரு 8-10 சிம்டம்ஸில் ஒரு 5 சிம்டம்ஸாக கூட மேக்ஸிமம் எல்லாருக்கும் காமனாக தாங்க இருக்கும், மாறவே மாறாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.